Hi students, welcome to Placement Aptitude Training எபிசோட் 1. இந்த எபிசோட் 1ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்பர் சிஸ்டமோட கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அதில் என்னென்னா நம்பர் சிஸ்டம்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ், அடுத்து இம்பார்ட்டன்ஸ் இன் பிளேஸ்மெண்ட்ல நம்பர் சிஸ்டம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ல வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஒன்றுமே இல்லை, 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரலும் இருக்கும். அடுத்து ஹோல் நம்பர்ஸ்னா வந்து 0லேருந்து ஆரம்பிச்சு அப் டு இன்ஃபினிட்டி வரலும் இருக்கும். இன்டீஜர்ஸ்னா காம்பினேஷன் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோஸ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து இன்டீஜர்ஸ். அடுத்து ஈவன் நம்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை, என் நம்பர் டிவைடட் பை 2 தான் வந்து டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஈவன் நம்பர். எக்ஸாம்பிள் 2 4 8 10 இதுதான் வந்து எக்ஸாம்பிள் நம்பர்ஸு. இதோட லாஸ்ட் டிஜிட் பார்த்தோம்னா 0 2 4 6 8 இப்படி வந்து இதோட லாஸ்ட் டிஜிட் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து நம்ம ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் ஆட் நம்பர்னா என்னன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், என் நம்பர் நாட் டிவிசிபிள் பை 2. எக்ஸாம்பிள் 1 3 5 7 9 ஈவன் நம்பர் தவிர மீதி இருக்க ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 91 எடுத்துட்டோம்னா லாஸ்ட் டிஜிட் 1 இருக்கு, இப்போ 1 வந்து ஆட் நம்பர். அடுத்து பிரைம் நம்பர்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு நம்பர் எடுத்துட்டோம்னா அதோட காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். 1 அண்ட் இட் செல்ஃப். 1ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டேபிள், இட் செல்ஃப்ங்கிறது நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கிறோமோ அதுதான் இட் செல்ஃப்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு 2 3 5 7 11 இதுக்கெல்லாம் நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 1 அண்ட் இதோட நம்பர் அதுதான் இட் செல்ஃப். எக்ஸாம்பிளுக்கு 13 இருக்குன்னா 13ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1, 13. அதனால தான் வந்து இது வந்து பிரைம் நம்பர்னு சொல்றாங்க. இதுவே கோப்ரைம்னாலும் அதே மாதிரி தான். இதுல வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டு நம்பர்ஸ், அதாவது 2 நம்பர்ஸ் ஆர் கால்டு கோப்ரைம் நம்பர்ஸ் இஃப் த HCF இஸ் 1. அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1 இருக்கும். இதுல வந்து நம்ம பிரைம் நம்பரே தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவும் இல்லை. அதுதான் தே டோன்ட் நீட் டு பி பிரைம் நம்பர் தெம்செல்ஸ். அந்த எடுத்திருக்க 2 நம்பர் வந்து பிரைம் நம்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அதோட காமன் ஃபேக்டர் வந்து 1 இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இப்போ 8 and 15 கோ பிரைமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 8 15 இது ரெண்டுமே வந்து பிரைம் நம்பர் கிடையாது, ஆனால் இதோட ஃபேக்டர்ஸ் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கணும். இதோட ஃபேக்டர்ஸ் 8க்கு வந்து 1 2 4 8 இந்த டேபிள்ஸ்லாம் வந்து வரும். அடுத்து 15க்கு வந்து 1 3 15 5 இதெல்லாம் வரும். இப்போ இதோட காமன் ஃபேக்டர் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு 8க்கு வந்து 1, 15க்கு வந்து 1. ரெண்டுலேயும் இந்த 1 மட்டும் காமன் ஃபேக்டர் வந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம கோ பிரைம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 12 25 வந்து எடுத்திருக்கும். இதுல வந்து 12க்கான காமன் ஃபேக்டர் இது, அடுத்து 25க்கான காமன் ஃபேக்டர் வந்து இது. இதுல வந்து காமன் ஃபேக்டரா இருக்கிறது ரெண்டுலையுமே 1 அண்ட் இட் செல்ஃப் தான். அதனால இதுவும் வந்து காமன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து கோப்ரைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர்னா ஒண்ணுமே இல்லை, அந்த கோப்ரைம் கான்செப்டே தான். ஆனால் அதோட சேம் ஃபேக்டர்ஸ் வந்து மோர் தென் 2 இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 6 8 9 10. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 12 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 1 2 3 4 6 12. 12 வந்து இந்த டேபிள்ஸ்லாம் வந்து டிவைட் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து காம்போசிட் நம்பர். அடுத்து ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளைஸ். ஃபேக்டர்ஸ்னா என்ன, ஒரு நம்பரை எந்தெந்த நம்பரால டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது தான் வந்து ஃபேக்டர்ஸ். மல்டிபிள்னா என்ன, ஒரு 2 நம்பர் எடுத்துட்டு மல்டிபிள் பண்ற ரிசல்ட் தான் வந்து மல்டிபிள் அப்படின்னு சொல்ற மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற ரிசல்ட் தான் மல்டிபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 18 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து இதுதான் 1 2 3 6 9 18. இதுதான் வந்து அது டிவைட் ஆகிற காமன் ஃபேக்டர்ஸ். அடுத்து டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் வந்து டிவைட் பை 2 இருந்துச்சுன்னா அது வந்து 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர், அந்த மாதிரி தான். இப்போ டிவைட் பை 2 அப்படின்னு இருக்குன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவனா இருக்கும். அங்கே ஈவன் நம்பர் பார்த்தோம்னா அந்த ரூல்ஸ் தான். லாஸ்ட் டிஜிட் ஈவனா இருந்துச்சுன்னா அந்த நம்பர்லாம் 2ஆல் டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் 2 4 8. அடுத்து டிவைட் பை 3னா சம் ஆஃப் டிஜிட் டிவிசிபிள் பை 3. இதெல்லாம் எக்ஸாம்பிளுமே நான் ஒரு டேப்லெட் காலமாக போட்டு லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் கட் மாதிரி சொல்லித்தரேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 2 3. இப்போ ஏதாவது ஒரு நம்ம டிஜிட்ஸ் அதாவது எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ லாஸ்ட் நம்பர் இல்லை ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், இல்லை 3 டிஜிட் நம்பர் இருக்கா, 1 தனியாக 2 தனியாக 3 தனியாக பிரித்து இந்த நம்பரை ஆட் பண்ணி இதுக்கு வர ரிசல்ட் வந்து இதை வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சா அந்த நம்பரை வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இது ஒரு கீவேர்டு.
அதாவது ஷார்ட்கட். அடுத்து டிவிசிபிள் பை 5. டிவிசிபிள் 5னா என்ன, நம்மளுக்கே ஆன்சர் ஈஸியா தெரியும். 0வும் 5வும் வந்து லாஸ்ட் டிஜிட் இருந்துச்சுன்னா டிவிசிபிள் 5, டிவிசிபிள் பை 5. அடுத்து டிவிசிபிள் பை 9னா என்னன்னா சம் ஆஃப் டிஜிட் டிவிசிபிள் பை 9. இப்போ வந்து இந்த 3க்கு பார்த்த மாதிரி அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஏதாவது ஒரு 3 டிஜிட், அதாவது லாஸ்ட் 3 டிஜிட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை எடுத்து பிரிச்சு அதை ஆட் பண்ணோம்னா வர ஆன்சரை 3ஆல சாரி அதாவது 9ஆல டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது வந்து அந்த நம்பரை நம்ம 9ஆல ஃபுல் ஹோல் வேல்யூவை நம்மளால டிவைட் பண்ண முடியும். அடுத்து இதுதான் நம்ம சொன்ன ஷார்ட்கட்டு. 2னா லாஸ்ட் டிஜிட் ஈவனா இருக்கணும். 2னா லாஸ்ட் டிஜிட் ஈவனா இருக்கணும். 3னா அது எத்தனை டிஜிட் இருக்கோ அதை ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ண முடிஞ்சா அதுதான் வந்து 3ஆல டிவைட் ஆகிற நம்பர். 4னாலும் அதே தான், லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் பண்ண முடியணும். 5னா 0 ஆர் 5 அப்படின்னு இருக்கணும். 8னா வந்து லாஸ்ட் 3 டிஜிட்டை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுதான் வந்து 8ஆல டிவைட் ஆகிற நம்பரு. 9னா 3யும் 9ம் 1. இங்க என்ன, அந்த டிஜிட்ஸ்லாம் பிரிச்சு ஆட் பண்ணி 9ஆல டிவைட் ஆச்சுன்னா அது வந்து 9ஆல டிவைட் ஆகிற நம்பர். 10னா உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் டிஜிட் வந்து 0வால் டிவைட் ஆச்சுன்னா. 11னா என்ன, ஆல்டர்னேட் சம் டிஃபரன்ஸ் டிவிசிபிள் பை 11. அதாவது எப்படின்னா இதோட சம் டிஃபரன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவா போகும். 11, 22, 33 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து நம்ம 11ஆல டிவைட் பண்ண முடியும், டிவிசிபிள் பண்ண முடியும். அடுத்து 16னா லாஸ்ட் 4 டிஜிட் டிவிசிபிள் பை 16. லாஸ்ட் 4 டிஜிட் எடுத்து 16ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் அதாவது ரிமைண்டர் ஈக்குவல் டு 0வா வந்துச்சுன்னா அது வந்து 16ஆல டிவைட் ஆகிற நம்பர். அடுத்து 25 அப்படின்னு எடுத்துட்டோம்னா லாஸ்ட் 2 டிஜிட்ல வந்து 0, 25, 50, 75 இதுதான் ரிப்பீட் ஆகும். இந்த நம்பர்ஸ் மட்டுமே வந்து டிவைட் ஆகிற ஆன்சர் வந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து நம்மளால 25ஆல டிவைட் பண்ண முடியும். இதுதான் ஷார்ட்கட் டேபிள். அடுத்து ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான், காமன் ஃபேக்டர் தான், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 நம்பர் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுக்கு ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட்ல கேட்கலாம். இப்போ ரெண்டுத்துக்கான ஃபேக்டர்ஸ் வந்து எழுதணும். இப்போ 12க்கான ஃபேக்டர்ஸ் 1, 2, 3, 4, 6, 12. அதாவது இது வந்து எந்தெந்த டேபிள்லாம் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்றது தான் இதோட ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி 18க்கும் அதே மாதிரி தான் 1, 2, 3, 6, 9, 18 இந்த டேபிள்ஸ்லாம் வந்து டிவைட் ஆகும். இதுல வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் ஹெச்சிஎஃப். இப்போ இதுல ஹையஸ்ட் ரெண்டும் சேமா இருக்கிறது 6 தான் காமனா இருக்கு. அதனால காமன் ஹையஸ்ட் ஃபேக்டர் வந்து என்னன்னா நமக்கு 6 கிடைச்சிருச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள்ல 20 இன்னொன்னு 13 எடுத்துக்கிறோம். இதுக்கு காமன் டிவைசர் வந்து நீங்க போட்டு பாருங்க, அதுக்கு வந்து நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து நமக்கு 10 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் எல்சிஎம். எல்சிஎமோட ஃபுல் ஃபார்ம் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அந்த கான்செப்ட் தான், ஆனா இங்க வந்து அப்படியே கொஞ்சம் உல்டாவா இருக்கும். இதுல என்னன்னா இப்ப 2 நம்பர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதுல வந்து இந்த 2 நம்பருக்கான காமன் டிவைசர் அதாவது லீஸ்ட் காமன் இல்ல லோயஸ்ட் காமன் டிவைசர் வந்து நம்ம பார்க்கணும். 4th டேபிள் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இப்போ வந்து இன்னொரு நம்பர் 6 இருக்கு. அப்ப 6th டேபிள் வந்து நம்ம அப்படி எழுதிருக்கோம். இது ரெண்டுத்துலயும் லீஸ்ட் ஆர்டர் அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம பார்க்கணும். அசெண்டிங் ஆர்டர்ல எது வந்து சேம் நம்பரா இருக்குன்னு பார்த்தோம்னா 12, இந்த நம்பர்ல 12 இருக்கு. இதுதான் வந்து நமக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து ரிமைண்டர்ஸ்னா என்ன? ரிமைண்டர்ஸ்னா ஒரு நம்பரை டிவைட் பண்ணோம்னா அது வந்து ரிமைண்டரோட வேல்யூ தான் வந்து ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. டிவைடன் அதாவது என்ன நம்பரு ஈக்குவல் டு எந்த நம்பரால டிவைட் பண்ண போறோம் இன்டூ குவஷன் பிளஸ் ரிமைண்டர் பண்ணோம்னா நமக்கு ஒரிஜினல் நம்பர் என்னவோ அந்த நம்பர் வந்து இது வந்து மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ல வந்து இது வந்து ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ணுவோம். அடுத்து எக்ஸாம்பிள் வந்து 17 டிவைட் பை 5னா நம்ம நார்மல் டிவிஷன் பண்ற மாதிரியே தான். அதுல 5ங்கிறது என்னன்னா டிவைசர் இருக்குங்களா, டிவைசர். குவாஷன்ட்டுங்கிறது வந்து 3. இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ 5 × 3 = 15 அப்படின்னு சொல்லி வருது. 15ங்கிறது வந்து நமக்கு ஆன்சர். மேலே வந்து என்னது 5னா வந்து நம்ம எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ண போறோங்கிறது தான் வந்து அதுதான் டிவைசர். குவாஷன்ட்டுங்கிறது மேலே 3. 5 × 3 = 15. இப்போ 17 இருக்கும். 17 கீழே 15 போட்டு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் 2. அதுதான் வந்து ரிமைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னா P/Q அதாவது நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் அந்த ஃபார்ம்ல இருக்கும். அதுதான் வந்து நமக்கு ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல வந்து Pங்கிறது என்னன்னா நியூமரேட்டர், Qங்கிறது டினாமினேட்டர். இதுல வந்து நம்ம இண்டீஜர், ஹோல் நம்பர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா Qல மட்டும் நம்மளால
0 வந்து ஹோல் நம்பரான இந்த 0 வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 0 வந்துச்சுன்னா, இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி நம்பர் அந்த மாரி கேனாட் பி டிவிசிபிள் அந்த நம்பரா மாறிரும். இதுதான் வந்து ரேஷனல் நம்பர். பை கியூ அந்த ஃபார்மேட்ல இருக்கும். இன்டிஜர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜீரோஸ் மட்டும் நாட் ஈக்குவலா இருக்கணும் டினாமினேட்டர்ல. இதுதான் இதோட ரூல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 1/2, 3/4, -5/7 மைனஸ்ல இருக்கலாம், பிளஸ்ல இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா நியூமரேட்டர்ல 0 இருக்கலாம். ஆனா டினாமினேட்டர்ல மட்டும் 0 இருக்கக்கூடாது. இதுதான் இதோட மெயினான ரூல். இன்னைக்கு நம்ம பிளேஸ்மெண்ட்டோட அதாவது ஆப்டிடியூட் பிளேஸ்மெண்ட் எபிசோடு 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்பர் சிஸ்டம் வந்து பேசிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த எபிசோட்ஸ் ஃபுல்லா அட் த எண்ட் எல்லா எபிசோடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸா எடுத்து இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ் இதுவரையிலும் எல்லா கம்பெனில கேட்டதை வந்து கலெக்ட் பண்ணி ஒன்னொன்னா நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணி சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.